Bonjour. கடந்த 17ஆம் தேதியிலிருந்து கொரோனா வைரஸ் காரணமாக பிரான்ஸில் இந்த confinement நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு கட்டாயமாக ஒரு படிவத்தை இந்த படிவத்தை வந்து நிரப்பி இன்னொரு படிவமும் இருக்கின்றது, நிரப்பி தான் கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. இந்த confinement வந்து இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த படிவங்களை பொறுத்தவரையில் 2 படிவங்கள் இருக்கின்றது. பொதுவாக வந்து எல்லாருக்குமே தெரியும் இது. இருந்தாலும் சமீபம் 2-3 நாட்களுக்கு முன்பு இந்த படிவங்களில் சில கூடுதலான விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான அந்த தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கின்றேன். இது வந்து முதலாவது படிவம். இந்த படிவம் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் பக்கத்தில் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு சென்று கர்ஃபூருக்கோ ஃப்ராம்ப்ரியோ அல்லது வேறு ஒரு மளிகை கடைக்கு சென்று தன்னுடைய வீட்டுக்கு உணவுப் பொருட்களை வாங்குவது அல்லது ஃபார்மாசிக்கு சென்று மருந்துகளை வாங்குவது அது போன்ற காரணத்திற்காக ஒரு தனிப்பட்ட மனிதர் ஒருவர் வெளியிலே செல்லும்போது இந்த படிவத்தை நிரப்பி கொண்டு செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொழில் நிறுவனங்கள் ஒரு மளிகை கடை வைத்திருப்பவரோ அல்லது வேறு ஒரு தனிப்பட்ட முறையில் தொழில் செய்தவராக இருந்தால் அதாவது முதலாளியாக இருந்தால் அவரும் இந்த படிவத்தை தான் நிரப்பி கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்தான் அந்த நிறுவனத்துடைய முதலாளி. அவருக்கு வந்து அந்த நிறுவனத்தில் ஃபீஸ் தி பே, அதாவது சம்பளத்தால் எதுவும் இருக்காது. ஆகவே அவரும் முதலாளியாக இருப்பவர்கள் மட்டும் இந்த படிவத்தை அவர்களும் இதை தான் நிரப்பி கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே இதை நிரப்பும் முறையை பற்றி நான் இப்போ உங்களுக்கு இதில் விளக்கம் சொல்கிறேன். attestation de déplacement dérogatoire. dérogatoire என்றது வந்து விதிவிலக்கு. déplacement என்றது நகர்வு, அதாவது வெளியிலே செல்வது, அது போன்ற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது. படிவம் attestation இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சட்டங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. je sous-signé, அதாவது கீழ் கையெழுத்திட்ட நான். இந்த இடத்துல வந்து மதாம் மிஸ்யூ, டோங்க்லா மதாமாக இருந்தால் எம் அடித்து விட வேண்டும், அல்லது மிஸ்யூ என்றால் மதாமை அடித்து விட வேண்டும். அடுத்ததாக நே லு, அதாவது இந்த இடத்துல வந்து பிறந்த தேதியை எழுத வேண்டும். 30 மே 1980, அதாவது 30ஆம் தேதி மே மாதம் 1980 பிறந்திருந்தால் 30 மே 1980 எழுத வேண்டும். அடுத்தது பிறந்த இடம், எந்த ஊரில் பிறந்தது என்ற விவரத்தையும் எழுத வேண்டும். அடுத்தது தெமோகா என்ற இடத்துல வந்து முகவரி, உங்களுடைய வீட்டு முகவரியை எழுத வேண்டும். அதுக்கு பிறகு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 காரணங்களுக்காக வீட்டை விட்டு வெளியிலே செல்லலாம். இதில் வந்து உங்களுக்கு எந்த காரணம் பொருந்தி வருகின்றதோ அதை வந்து இந்த கட்டத்திலே வந்து ஒரு கிராஸ் மார்க் குறிப்பிட வேண்டும். இதில் முதல் காரணம் என்று பார்க்கும்போது déplacement entre le domicile et le lieu d'exercice de l'activité professionnelle lorsqu'ils sont indispensables à l'exercice d'activités ne pouvant être organisés sous forme de télétravail ou déplacement professionnel ne pouvant être différés. இந்த இடத்துல அதாவது வேலை சம்பந்தப்பட்டு, தொழில் சம்பந்தப்பட்டு வெளியிலே போக வேண்டிய அவசியம். இதில் தான் அந்த தனிப்பட்ட முதலாளிகள், ஒரு மளிகை கடை வைத்திருப்பவர், அந்த கடையோட ஜெரான் அல்லது அந்த கடையோட ஜெராண்ட், அவங்க வந்து இந்த இடத்துல தான் அவர்கள் வந்து குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக déplacement pour effectuer des achats de fournitures nécessaires à l'activité professionnelle et des achats de première nécessité dans des établissements dont les activités demeurant autorisées. இது என்னன்னா, உதாரணமாக ஒரு கடை வைத்திருப்பவர், ஒரு முதலாளி, அந்த கடைக்காக அவர் ஒரு இடத்துல சென்று மெட்ரோ கடையிலையோ இல்லை வேறு இடங்களில் சென்று இந்த குரோசிஸ்ட் கிட்ட சென்று அவர் பொருள் வாங்குவதற்கு அவர் இந்த இடத்தை குறிப்பிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட நபர் தன்னுடைய வீட்டு உணவு தேவைக்காக கடைகளில் சென்று பொருட்கள் வாங்குவதற்கும் இதை தான் குறிப்பிடணும். மூன்றாவதாக consultation de soins ne pouvant être assurés à distance ne pouvant être différés. அதாவது மருத்துவர்கிட்ட உங்களுக்கு வந்து உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்டு ஏதாவது ராந்தேவுகள் இருக்கலாம். அந்த ராந்தேவுகள் அவசரமான ராந்தேவாக இருந்தால், அப்படி இல்லாத பட்சத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போகலாம்.
consultation de soins et des patients atteints d'une affection de longue durée. உதாரணமாக இந்த தியபெட் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருப்பவங்களுக்கு வாரத்துக்கு 2 முறை 3 முறை டயாலிசிஸ் செய்வார்கள். அது போன்ற அவசியங்கள் இருந்தால் அவர்கள் வந்து இந்த படிவத்தை நிரப்பி கொண்டு செல்லலாம். அல்லது கேன்சர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஷீமியோதெரப்பி என்ற ட்ரீட்மெண்ட் இந்த சிகிச்சைகள் இருக்கும். அவர்களும் இது மூலம் செல்லலாம். அதாவது எந்த ஒரு மருத்துவ சிகிச்சையும் அவசியமாக செய்யப்பட வேண்டிய கட்டத்தில் இருப்பவர்கள் இந்த 3வது கட்டத்திலே நிரப்ப வேண்டும். அடுத்ததாக déplacement pour motif familial impérieux pour assistance aux personnes vulnérables ou la garde des enfants. இது வந்து பிள்ளைங்களை பார்ப்பதற்காக, அதாவது விவாகரத்தான குடும்பத்தில் இருப்பவங்க வந்து ஒரு பெற்றோர் வீட்டில் குழந்தைகள் இருப்பார்கள். இன்னொரு பெற்றோர் அந்த குழந்தைகளை போய் பார்ப்பதற்காகவோ அழைத்து கொண்டு வருவதற்காக, அது மட்டும் இல்லாமல் வயதானவர்களை பார்ப்பதற்காக, திடீரென்று வயதானவர்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும், அவர்களை பார்ப்பதற்காக, அவர்களுக்கு மருந்துகள் கொண்டு செல்வதற்காக, அவர்களுக்கு துணையாக இருப்பதற்காக, இது போன்ற காரணத்துக்காக செல்பவர்கள். அடுத்தது 4வதாக alors déplacement bref dans la limite d'une heure quotidienne et dans un rayon maximal d'1 kilomètre autour du domicile. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது சிறு உடற்பயிற்சி செய்வதற்காக, நடைப்பயிற்சி செய்வதற்காக வீட்டை விட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறை அதிகபட்சமாக 1 மணி நேரத்துக்கு குறைவாக வெளியிலே சென்று வருவதற்காக. இவ்வாறு செல்லும் பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளையும் அழைத்து செல்லலாம். இந்த படிவத்தை நிரப்பிக்கொண்டு பிள்ளைகளையும் அழைத்து செல்லலாம். பிள்ளைகளுக்கு என்று தனியாக படிவத்தை நிரப்ப தேவையில்லை. அதுபோல் வீட்டு பிராணிகள் வைத்திருப்பவர்கள், நாய் வைத்திருப்பவர்கள், அந்த நாயோடு உலாவி விட்டு வருவதற்கு இந்த 5வது கேஸை நிரப்ப வேண்டும். அடுத்ததாக convocation judiciaire ou administrative. இது வந்து நீதிமன்றத்தில் அல்லது ஏதாவது ஒரு அரசு சார் அலுவலகத்தில் உங்களுக்கு ராந்தேவு இருந்தால், அவங்க வந்து உங்களை கடிதம் போட்டு இன்றைக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தால் மட்டுமே அந்த மாதிரி நிலையில் இருப்பவங்க. அடுத்ததாக participation à des missions d'intérêt général sur demande de l'autorité administrative. இது என்னென்னா அரசாங்கம் தேவைக்காக, தங்களுடைய தேவைக்காக சிலர் வந்து கட்டாயமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டிய நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த கடைசி கட்டத்தை நிரப்ப வேண்டும். ஆகவே உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற் போல இதை நீங்கள் நிரப்பி அவசியமாக கொண்டு செல்ல வேண்டும். அல்ல ஃபேஆ என்ற இடத்துல வந்து நீங்கள் இந்த வசிக்கிறீங்களோ, இந்த வீலில் வசிக்கிறீங்களோ அந்த இடம், தேதி, இந்த தேதி, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த இடத்துல நேரத்தை நீங்கள் கட்டாயமாக குறிப்பிடணும். எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறீங்கன்ற அந்த நேரத்தை கட்டாயமாக குறிப்பிட வேண்டும். உதாரணமாக இன்றைக்கு 26 mars 2020 à 16h. 16h-னா 4 மணிக்கு, donc பின்னர் 4 மணிக்கு. Alors, date et l'heure de début de sortie à mentionner obligatoirement. தேதியும் நேரமும், வீட்டை விட்டு வெளியேறுகின்ற நேரம் கட்டாயமாக எழுதப்பட வேண்டும். பிறகு கையெழுத்து. இது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறைக்கும் நீங்கள் செல்லும் பொழுது நிரப்பப்பட வேண்டும். இதற்கு கீழே வந்து சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இவ்வாறு நீங்கள் வெளியில் செல்லும்போது உங்களுடைய pièce d'identité, அதாவது அடையாள அட்டை, அதை கொண்டு செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இப்போ ஃபார்மாசிக்கு நீங்கள் மருந்து வாங்க செல்வதாக இருந்தால் அந்த ஃபார்மாசி அந்த ordonnance கொண்டு செல்ல வேண்டும். அதோட ஒரு ஆதாரமும் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் தேவை இருந்தாலும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நோ சலாரி, அதாவது முன்பு சொன்னது போல் முதலாளிகளாக இருப்பவர்கள், அவர்களும் இந்த படிவத்தை தான் பயன்படுத்த வேண்டும்.